காய்ஸ் ஒரு நாள் உலகமே நடுங்கும் அளவுக்கு கோபமா இருந்த ஒரு கடவுளை அடக்க இன்னொரு கடவுள் அவதாரம் எடுக்க வேண்டிய நிலை வந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, புரியும். ஹிரண்யகசிபுவை கொன்ற பிறகும் நரசிம்மன் கோபம் குறையவே இல்லை. அவரோட கண்களில் இன்னும் தீ எரிஞ்சிட்டே இருந்துச்சு. பிரகலாதன் கூட அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணினார். ஆனா அந்த உக்கிரம் சாதாரணமா இல்ல. அவர் ஒரு குரல் விட்டார், அந்த சத்தத்துல 3 லோகங்களும் நடுங்கின. தேவர்கள் எல்லாரும் ஓடி சிவபெருமானிடம் உதவி கேட்டாங்க. முதலில் அவர் வீரபத்திர அவதாரம் எடுத்தார். ஆனா நரசிம்மன் உக்கிரம் இன்னும் அடங்கவே இல்லை. அப்ப சிவபெருமான் ஒரு அரிதான சக்தி வாய்ந்த அவதாரம் எடுத்தார், சரபாவதாரம். அந்த வடிவம் பாதி சிங்கம் பாதி பறவை. 2 பேரும் மோதிய அந்த நொடியில் வானம் கிழிஞ்ச மாதிரி மின்னல் அடிச்சது. பூமி அதிர்ந்தது, காலம் நின்ற மாதிரி இருந்துச்சு. இது வெறும் போர் இல்ல, உக்கிரத்துக்கும் அமைதிக்கும் நடுவே நடந்த பிரபஞ்ச சமரம். இறுதியில் சிவபெருமான் நரசிம்மரின் கோபத்தை அடக்கினார். அப்போதான் நரசிம்மருக்கு புரிஞ்சது, இது எதிரி இல்ல, இது தன்னை காப்பாற்ற வந்த சக்தி. நரசிம்மர் தலையை குனிஞ்சார். என்னோட உக்கிரம் உலகத்தையே அடக்கி போச்சு மனுஷங்கன்னு கேட்டார். அந்த நொடியில் சிவபெருமான் அவரை தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிட்டார். அந்த நாள் உலகம் கற்ற பாடம் என்னன்னா, கோபம் கூட தெய்வமாக இருக்கலாம், ஆனா அதை கட்டுப்படுத்துற சக்தி தான் உண்மையான மகத்துவம். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு ஓம் நமசிவாயன்னு கமெண்ட்ல மட்டும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க.